போக்குவரத்து கழக பேருந்துகள் அதில் இலவசமாக பயணம் செய்வது என்பது அங்கே பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு இருக்கிறது, ஓய்வு பெற்றவர்களுக்கு இருக்கிறது, அவருடைய குடும்பத்தாருக்கு இருக்கிறது. இது எல்லா தொழில்களிலும் அந்த தொழில் சார்ந்து மின் வாரியத்தில் இருந்தாக்க இலவச மின்சாரம் தருவது போன்ற அந்த விஷயங்கள் இருக்கின்றன. வேறு யாரெல்லாம் அதில் இலவசமாக பயணம் செய்யலாம் என்பது அரசாங்கத்தினுடைய முடிவு. அப்படியே அரசாங்கம் முடிவு செய்தால் கூட இப்போ பெண்களுக்கு இலவசம் என்று அறிவித்திருக்கிறது, டிரைவர் கண்டக்டர் ஏற்றி செல்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு என்ன டிக்கெட் கட்டணமோ அது அரசாங்கம் எங்களுக்கு ஈடுகட்டி கொடுத்து விடுகிறது. மாணவர்களுக்கு இலவசம் அரசாங்கம் அறிவித்தது, அவர்களுக்கு என்ன செலவு ஆகிறதோ அந்த செலவை அவர்கள் ஈடுகட்டுகிறார்கள். இப்போ ஈடுகட்டுறதுன்னா 50% ஈடுகட்டுறாங்க, முழுசா கட்ட வேண்டும் என்று நாங்கள் சொல்றோம். இப்ப அதே மாதிரி போலீஸுக்கு என்று அரசு முடிவு எடுக்குமானால் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. அவர்கள் பயணம் செய்வதற்கு அந்த கட்டணத்துக்கு ஈடு கட்டணும், அவ்வளவுதான். அரசாங்கம் ஈடு கட்டாமல் போனால் போக்குவரத்து கழகம் செத்து போகும். அண்ணாமலை பேசலாம், அண்ணாமலை ரயில்ல எல்லாத்துக்கும் ஃப்ரீயா விட்டுருவாரா? இன்னைக்கு நோயுற்றவர்களுக்கு, கேன்சர் பயணிகளுக்கு, மற்றவர்களுக்கு இந்த ஃப்ரீ என்று அரசாங்கம் சொல்லுது. பாதிக்கப்படக்கூடியவர்கள், ஊனமுற்றவர்கள், அவர்கள் சமூகத்தில் நாம் உதவி செய்யணும். இப்ப காவலர்களுக்கு அது ஒரு துறை. இப்ப நாளைக்கு காவலருக்கு கொடுக்கணும், அப்புறம் கல்வித்துறைக்கு கொடுக்கணும், அப்புறம் டாக்டர்ஸுக்கு கொடுக்கணும், அப்புறம் நர்ஸுக்கு கொடுக்கணும். கொடுங்க, ஆட்சேபனை இல்லை. ஆனா அந்தந்த டிபார்ட்மெண்ட் அதற்கு ஆகிற செலவை எங்களுக்கு கொடுத்துருங்க. போக்குவரத்து கழகங்களுக்கு நீங்க ரீஎம்பர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா யார வேணாலும் விடுங்க. இப்ப பெண்கள் வர்றாங்க, அரசாங்கம் பணம் கொடுக்குற, அவ்வளவுதான். இதுல அண்ணாமலை பெரிய இவர் மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. அவர் ரயில் ஓட்டுறாரு, அவர் வேற பலதான் செய்யறாங்கல்ல, என்ன நீங்க கொடுக்குறீங்க உங்க மத்திய அரசாங்கத்துல? ஏற்கனவே சீனியர் சிட்டிசனுக்கு இருந்த பயண சலுகையை ரத்து பண்ண கவர்மெண்ட். வயசான 60 வயசுக்கு மேல போனவங்களுக்கு ஒரு 1/3 கன்செஷன் இருந்ததுங்க. நானும் அப்படிதான் வந்துட்டு இருந்தேன். இல்லையே, ஆட்சியில் இல்லையே. ஏகப்பட்ட மானியங்களை நீ வெட்டிட்ட. ஐசிடிஎஸ் மானியத்தை வெட்டியாச்சு, 100 நாள் வேலை திட்டத்தினுடைய மானியங்களை வெட்டியாச்சு. அதே மாதிரி கேஸ் மானியத்தை நீங்க கொடுக்கறேன்னு சொல்றீங்க, ஆனா அனுப்புறது கிடையாது. இப்படி பெரிய ஃப்ராடு பண்ற கவர்மெண்ட்ல உட்காந்துக்கிட்டு நீ இப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஆகவே யாரை வேண்டுமானாலும் இலவசமாக ஏற்றுவது என்பது அரசின் கொள்கை. இலவசமாக ஏற்றினா அதற்குள்ள கட்டணத்தை ரீஎம்பர்ஸ் பண்ணினால்தான் போக்குவரத்து கழகம் உயிரோடு இருக்கும். இது போக்குவரத்து கழகத்துக்கு மட்டுமல்ல, எந்த தொழிலுக்கும் இதுதான். அதான் எங்களுடைய கருத்து. நாங்களே சம்பவத்துக்கு பிறகு போலீசாருக்கும் போக்குவரத்து ஊழியர்களுக்கும் இடையில உரசல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா? அதை சிஐடி எப்படி பார்க்கணும்? போக்குவரத்து ஊழியர்கள் அவர்களுக்கு என்ன ரூலோ, இவரை நீங்க ஃப்ரீயா கொண்டு போறோம்னா ஃப்ரீயா கொண்டு போவோம். இவருடைய டிக்கெட் வாங்கித்தான் ஆகணும்னு ரூல் நான் வாங்கித்தான் ஆவேன். நான் என்னுடைய ரூல் படி, விதிப்படி நான் யாரையாவது டிக்கெட் கேட்டா அவர் என்ன அடிப்பாரு, என்ன உரசுவாரு அப்படின்னாக்கா நாங்க கம்ப்ளைண்ட் கொடுப்போம், கவர்மெண்ட்ல புகார் பண்ணுவோம். இந்த மாதிரி அநியாயம் பண்றாரு, நான் சட்டத்தை அமுல்படுத்த அனுமதிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்பேன். ஒரு அரசு ஊழியனை வேலை செய்ய விடாமல் தடுத்த குற்றத்திற்கு அப்படிப்பட்ட போலீஸ்காரனை ஜெயில வைக்கணும். இப்ப நான் ஒண்ணு பண்ண போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நான் தகராறு பண்றேன்னு வைங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நான் 2 பாட்டில் விடுறேன், கல் விடுறேன்னு வைங்க, என்ன பண்ணுவேன்? நீ போலீஸை வேலை செய்ய விடாமல் தடுத்தாய், இந்த கண்டக்டர் அவனை உள்ள வையே அப்படின்னு சொல்ல மாட்டியா? நீ 506 செக்ஷன் 1 செக்ஷன் 2 போடுவில்ல, போலீஸ்காரனுக்கு போடு. சட்டத்தை அமுல்படுத்த வேண்டியவர்களே சட்டவிரோதமாக ஒரு பஸ்ல செயல்படுவேன் என்று பேசினால் நாடு என்ன வருது? அதை அண்ணாமலை புரிஞ்சுக்கணும். அதை இப்போ போக்குவரத்து கழகத்துல தொழிலாளர் பற்றாக்குறை இருக்குது, இருக்கிற தொழிலாளர்களுக்கு வேலைப்பொழுது அதிகமாக கொடுக்குறாங்க. இன்னொன்று, பழுதடைந்த பேருந்துகள் அதிகமாக இயங்குது. இதுக்கு எதிராக சிஐடி ஏதாவது? போக்குவரத்து கழகங்கள் இன்னைக்கு சரிபாதிக்கும் மேற்பட்ட பேருந்துகள் ஓடுவதற்கு தகுதியற்றவை. அதனுடைய வயசு முடிஞ்சு போச்சு. 6 லட்சம் கிலோமீட்டர் தாண்டி ஓடியாச்சு. அது நிறுத்தணும், நிறுத்திட்டு அந்த இடத்துல புது பேருந்து விடணும். ஆனா விடாம வச்சிருக்காங்க. என்ன சொன்னாங்கன்னா, இந்த கொரோனா காலத்துல எங்களுக்கு கொஞ்சம் இழப்பெல்லாம் ஆகி போச்சு, கொஞ்ச நாள் பஸ்ஸே ஓடல, ஆகவே நாங்க ஒரு 2 வருஷம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறோம்னு சொல்லி மத்திய அரசாங்கத்திட்ட பர்மிஷன் வாங்கி தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி இப்போ ஓடுது. ஆகவே இதுக்கு புது பேருந்து என்று பல வருடங்களாக பேசிக்கொண்டே இருக்கிறார். 50 பஸ் வரும், 500 பஸ் வரும், 200 பஸ் வரும். ஆனா இதெல்லாம் அவங்க சொல்ற அடிப்படையில வந்தது கிடையாது, அறிவிப்போடு இருக்கிறது. இந்த புதிய பேருந்துகளை வருவது என்பது மிக மிக அவசியமான விஷயம். அதுக்கு அரசாங்கம் பணம் ஒதுக்கி முன்னுரிமை அடிப்படையில் பேருந்துகளை வாங்கணும், பழைய பேருந்தை மாற்றணும். 1. 2, பேருந்துகள் பழுது பார்க்கப்படணும். பேருந்துகளுக்கு டெய்லி மெயின்டெனன்ஸ் தேவை, வீக்லி மெயின்டெனன்ஸ் தேவை,
மந்த்லி மெயின்டெனன்ஸ் தேவை. இந்த மாதிரி பிரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் இல்லைன்னா போக்குவரத்து தொழில் சிறப்பா இருக்காது. அதெல்லாம் ஒரு காலத்துல எங்ககிட்ட இருந்தது, இப்ப அது எதுவுமே இல்லை. 2 காரணம். 1 ஸ்பேர் பார்ட்ஸ் கிடையாது, 2 டூல்ஸ் கிடையாது, 3 போதுமான தொழிலாளி கிடையாது. இந்த காரணங்களினால் பேருந்தினுடைய பழுது பார்க்கும் வேலைகள் பாதிக்கப்படுகிறது. அதனால விபத்து நடக்குது, அதனால பிரேக் டவுன் நடக்குது, அதனால உரிய நேரத்தில் வண்டி எடுக்க முடியல. இப்படிப்பட்ட ஏராளமான பிரச்சனைகள்லாம் இருக்கிறது. ஆகவே அரசாங்கம் உடனடியாக பேருந்துகளை மாற்ற வேண்டும். போக்குவரத்து கழகங்களுக்கு இப்படிப்பட்ட சிரமம் இருக்கிறது. நிர்வாகத்தின் காரணமாக, நிர்வாகத்தின் கோருபடி காரணமாக இப்படி எல்லாம் பல சிக்கல் இருக்கிறது என்றாலும் கூட இந்த போக்குவரத்து கழகங்கள் தான் தமிழ்நாட்டினுடைய எல்லா வளர்ச்சிக்கும் அடிப்படை. அதை நம்ம மறந்துட்டு போக்குவரத்து தொழிலாளியை காயப்படுத்தக்கூடாது. போக்குவரத்து கழகங்களை நாம இழிவுபடுத்தி பேசக்கூடாது. அதுக்கு காரணம் அங்க இருக்கிற அதிகாரிகள். உடனடியாக போக்குவரத்து கழகத்தை பலப்படுத்தணும், பேருந்துகளை கொண்டு வந்து பலப்படுத்தணும். அது நம்முடைய பொருளாதாரத்துக்கும் சமூகத்துக்கும் தேவை. அரசு செய்ய தவறிக்கொண்டிருக்கிறது என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு. அதே மாதிரி எங்க ஓய்வு பெற்ற தொழிலாளிகள் 105 மாசமா அவனுக்கு கொடுக்க வேண்டிய பஞ்சப்படி நீங்க கொடுக்கல. என்ன நியாயம் இது? சர்வீஸ்ல இருக்கிற தொழிலாளி ரிட்டையர் ஆனான்னா அவனுக்கு வருஷக்கணக்காக நீங்க அவனுடைய கிராச்சுவிட்டி தர மாட்டேங்கிறீங்க, பென்ஷன் தர மாட்டேங்கிறீங்க, இழுத்தடிக்கிறீங்க. இந்த தொழிலாளிக்கு மட்டும்தான் அரசாங்கத்திடம் பணம் இல்லை இதையெல்லாம் கொடுக்கறதுக்கு என்று சொன்னா என்ன நியாயம்? மீதி எல்லா துறைக்கும் பணம் இருக்கு, இதுக்கு மட்டும் பணம் இல்லைன்னு சொன்னா என்ன நியாயம்? இது ஒரு விதமான வஞ்சனையாக இருக்கிறது. அரசாங்கம் இதை உடனடியாக கவனிக்க வேண்டும். இந்த நோட்டிபிகேஷன், தேர்தல் நோட்டிபிகேஷன் முடிஞ்ச உடனே இந்த ஓய்வு பெற்ற தொழிலாளி பிரச்சனை, அதே மாதிரி இந்த உடனடியாக ஓய்வு பெற்றவுடன் பணம் தர வேண்டிய பிரச்சனை, இதெல்லாம் அரசு கவனிக்க வேண்டும், சீரியஸா நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். நடவடிக்கை எடுக்கலாமா? நீங்க ஏற்கனவே நாங்கள் போராடி இருக்கிறோம், நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போராடி இருக்கிறோம். 2 நாள் வேலை நிறுத்தம் நடந்தது உங்களுக்கு தெரியும். அது உயர்நீதிமன்றத்தில் வழக்கான போது நீதிபதியே சொன்னார், உங்கள் கோரிக்கை நியாயமானது, நீங்க நடத்த வேலை நிறுத்தத்தை நான் சட்டவிரோதம் என்று சொல்லவில்லை, அரசாங்கம் உடனடியாக இதை கனிவோடு பார்க்க வேண்டும், பொங்கல் நாள் நீ வேலை நிறுத்தம் திரும்ப பெறுங்க என்று எங்களுக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க, பொங்கலுக்கு பிறகு உங்களுக்கு நியாயம் கிடைக்கலன்னா என்ன போராட்டம் வேணாலும் நீங்க பண்ணிக்கங்கன்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்துருச்சு. எலெக்ஷன் முடிஞ்சதுன்னா நாங்க எங்க கோரிக்கையை வலியுறுத்துவோம், அதை பெறுவதற்குரிய நடவடிக்கையை மேற்கொள்ளுவோம். எங்களுக்கு விருப்பம் இல்லை ஸ்ட்ரைக் எல்லாம் பண்ணணும்னு. ஆனா அரசாங்கம் இதை கவனிக்கலைன்னா எங்களுக்கு வேற வழி இருக்காது, பல விதமான போராட்டங்களை முன்னெடுப்போம்.